ஹை மக்களே, வணக்கம். லாஸ்ட் 2 வீடியோவில் டிவிக்கும் டிஎம்கே பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெல் பட்டன் அமைக்குங்க. உங்கள் உதவி எனக்கு எப்போவும் தேவை. நீங்கள் உதவினா நான் வளர முடியும். ஸோ நடந்து முடிந்த தேர்தலில் மே 4 அன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சொன்ன மாதிரி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியை கண்டி ஏடிஎம்கே சேர்க்கவே இல்லை. ஸோ மக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வருமா இல்லை டிவிகே வருமானு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னால் மக்கள் ஓட்டு போட்டது எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவிகேக்கும் ஏடிஎம்கே எல்லாமே டிஎம்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு முன்னிலை பெறுறது வந்து டிவிகே தான், விஜய் தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த சுச்சுவேஷன், இந்த பரபரப்பான சுச்சுவேஷனில் வந்து திக்கான நேரத்தில் நம்ம ஏடிஎம்கே பற்றி பார்ப்போம். ஏடிஎம்கே கட்சி ஸோ யாரால் தொடங்கப்பட்டது, எப்படி தொடங்கப்பட்டது, எப்படிலாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஸோ எவ்வளோ பேசி மக்களை கவர் பண்ணி படங்கள் நடித்து கவர் பண்ணி புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. அவர் எம்ஜி ராமச்சந்திரன்கிற எம்ஜிஆர் அவரால் ஆரம்பிக்கப்பட்டு தான். ஸோ அள்ளி கொடுக்குறாருன்னா கலியுக கர்ணன் யாருன்னா எம்ஜிஆர் தான் அந்த காலத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் அப்போ சம்பாதிச்ச பணங்கள்லேருந்து அவருக்கு போக என்ன தேவையோ மக்களுக்கு வாரி வழங்கியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து சிவகுமார் சொன்ன மாதிரி 3 பொண்டாட்டியும் சொல்லியிருக்கலாம். பட் எல்லாரும் சேர்ந்து சத்யபாமா அவங்க தான் வந்துட்டு ஒய்ஃப் எல்லாருக்குமே தெரியும். மீதி 2 பேர் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க தான் லாஸ்ட்டாக இருந்திருக்காங்க கூடவே. அவர் எம்ஜிஆர் செத்த பிறகும் அவங்க தான் சிஎம்மாக கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள காலி பண்ணிட்டு தான் ஜெயலலிதா மேலே வந்திருக்காங்க. ஸோ அரசியலில் யாருமே வந்துட்டு உத்தம புத்திரம் இல்லை. மேபி காமராஜர், கக்கன் இந்த மாதிரி நல்ல ஆட்சி பண்ணவங்க விஷயத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே இல்லை. அப்போ இருந்த கூட்டணி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். எம்ஜிஆர் செத்ததும் வந்து அவங்களோட ஒய்ஃப் தான் வந்துட்டு சிஎம் ஆனாங்க. ஆனால் அவங்கள காலி பண்ணிட்டு ஜெயலலிதா உள்ள வந்துட்டாங்க. இது வந்துட்டு என்ன எப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மக்கள் அப்படி கஷ்டப்பட்டு முன்னேற்றி கொண்டு வந்த ஆட்சி தான் வந்து ஏடிஎம்கே. ஆதி திராவிட அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சம்திங் ஏடிஎம்கே. ஸோ அதனால் வந்து அந்த கட்சியில் நின்று இப்போ இருக்கிற எடப்பாடி தான் வந்துட்டு இருக்கார் பொறுப்பாளராக. ஸோ பொருளாளர் செயலராக இருக்கார், பொருளாளராக. தலைவராக இல்லை. டிஎம்கேக்கு வந்துட்டு கலைஞர் இருந்தார், அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தாங்க, அப்புறம் கலைஞர் வந்தார், இப்போ ஸ்டாலின் வந்தார். இப்போ ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தலைவர் வந்து எம்ஜிஆர் தான். ஸோ அது ஏன்னு தெரில. பொருளாளராக வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ அவங்க போனதை இவர் அந்த பதவி இவர் பிடிங்கினார். சசிகலாவில் கொடுக்கப்பட்டதா முட்டி போட்டு நக்கி பரம்பரையில் வந்து பிச்சை எடுத்து வந்தவர் தான் போஸ்டிங். ஸோ இது வந்து எதிர்பாராமல் ஒரு லக்கில் கிடைச்ச ஒரு ஃப்ளூக்கில் கிடைச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ கரெக்டாக ஜெயலலிதா செத்து போகிறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் டம்மி பீஸ் சிஎம் ஆயிருந்தாரு. உடனே பார்த்தா சசிகலா ஜெயிலுக்கு போகிறாங்க. உடனே பார்த்தா இந்த பக்கம் இப்போ நியூஸ் பிரகாரம் என்னன்னா செங்கோட்டையிலிருந்து தான் நைட்டு ஃபுல்லாக பேசினாங்க கூவத்தூரில். அவ்வளோ ஆட்டம் போட்டு கூவத்தூரில் பொழுது வெஞ்ச சிஎம் வந்து நீங்கள் இருங்க, ஏன்னா நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சசிகலா முடிவு பண்ணிட்டாங்க. செங்கோட்டை வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆள், ரொம்ப நாளாக இருக்காரு, அம்மாவோட விசுவாசி, எம்ஜிஆரோட விசுவாசியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் இந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா முடிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் பொழுது வெஞ்சு பார்த்தா எடப்பாடி தான் சிஎம். அது வந்து செங்கோட்டை வாயாலே சொல்லியிருக்கேன், நான் விட்டு கொடுத்துட்டேன். அங்கே என்ன நடந்தது, என்ன எப்படி நடந்ததுன்றத செங்கோட்டையனுக்கும் சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இந்த வாய்ப்பை ஒரு 4-4.5 வருஷத்தை சரியாக யூட்டிலைட் பண்ணல, சரியாக யூஸ் பண்ணலை. எடப்பாடி கொள்ளடிக்க மட்டும்தான் பண்ணாங்க. அவங்க ஆட்சியிலையும் கொலை குற்றம் ஊழல், சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, எங்கே பார்த்தாலும் ஊழல், மண்ணு கடத்துறது, கிரைனைட் கடத்துறது, எக்ஸட்ரா ஒயின் ஷாப்பு, கொள்ளைகள் எல்லாமே நடந்தது ஏடிஎம்கேலையும். ஸோ ஜெயலலிதா போது கொஞ்சம் அடக்குமுறைகள் நடந்தது. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரவுடியெல்லாம் சுட்டு கொண்டாங்க, என்கவுண்டர் கொடுத்தாங்க. அவங்களோட ரூட்டு தனி. ஸோ அவங்களோட முடிவு தனி, போல்டாக முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா எப்படின்னா அவங்க ஒரு வாட்டி எலெக்ஷன் வந்து ஜெயிச்சதுமே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கலைஞரையே தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்க, கலைஞர் என்னை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லுங்க உட்காமாக்க கோபாலபுரத்தையும் ஆட்டி விட்டாங்க. வெடிகாலத்து தூங்கிற அழைச்சிக்கிட்டு போனால் அந்த கதவை தட்டி நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளோ கொடுமையான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு நியூஸ் கூட தெரிஞ்சாலும் இருக்காது, தெரிவிக்காமல் ஒரு பகலில் போயிட்டு முறை பிரகாரம் பெட்டிஷன் கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கோர்ட் வாரண்ட்டோட வந்திருக்கோம் அப்படின்னு நான் நேர்மையாக தூக்கிட்டு போயிருக்கோம். அப்படி தூக்கலை. அவங்களுக்கு வந்து பழி வாங்குற குணம் ஜாஸ்தி.
இதனாலேயே வந்து அவங்க அழிஞ்சாங்க. இன்னும் பெரிய பழி வாங்குற கோணம், உள்ளூர் உனக்கு எதிராக ஒருத்தன் இருக்கான் கலைஞர், நீ இப்படி இருக்க, நீ மட்டும் நான் வந்துட்டு அப்படி நேராக வந்து குதிச்சு சிஎம் ஆயிட்டேன்னா. ஸோ எம்ஜிஆர் விட்டு கொடுத்தனால, அவர் செத்தனால நீங்கள் சிஎம், எம்ஜிஆர் கை காட்டுறதுனால தான் நீங்கள் சிஎம், நீங்கள் வந்து அந்த கேண்டிடேட் நின்னீங்க பொருளாளரானீங்க. அதுவும் எம்ஜிஆர் இல்லாதனால தான். அதுவும் அவங்க பொண்டாட்டி தூக்கி போட்டு என்ன சூழ்ச்சி, அப்போ என்ன சூழ்ச்சின்னு யாருக்கு தெரியும். ஸோ போல்டாக பேசிக்கலாம். உங்கள் பின்னால் 1000 பேர் 1,00,000 பேர் இருந்தான். எல்லாருமே யார் ஊழல் பண்ணுறது தான். இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும், ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் பதவி, ஒரு தலைவர் இருக்கிறவங்க நான் ஊழலே பண்ணல, கவர்மெண்ட் பணம் ஓசியில் ஊர் மக்கள் பணத்தை நான் கொள்ளடிக்கல ஒருத்தன் சொல்லட்டும், ஒருத்தம் சொல்ல முடியாது. ஒரு கவுன்சிலர் வீடு அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ தோட்டம், சொத்து, ஒரு கவுன்சிலர், ஒரு தலைவனே, ஒரு தலைவர், ஊர் தலைவனே அவ்வளோ கோடி கோடியாக சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னா, கவுன்சிலர் இதில் வீடு வேறு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வீடு, முன்னாள் கவுன்சிலர், இன்னாள் கவுன்சிலர் ஒரு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஃப்ராடு பசங்க எல்லாமே கொள்ளடிச்சு. எதெல்லாம் கொள்ளடிக்குமோ எல்லாத்துலேயும் கக்கூசு முதற்கொண்டு பறக்கிற கடற்படை கக்கூஸ் முதற்கொண்டு ஃப்ளைட் வரைக்கும் கொள்ளடிப்பானுங்க. இங்கே மீனம் இங்கே வந்துட்டு ஏர்போர்ட் வருதா, அப்போ கவுன்சிலரும் கவனிங்க, தலைவரும் கவனிங்க, எம்எல்ஏ கவனிங்க, அமைச்சர் கவனி, சிஎம் கவனி, எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கல்யாணம் முதல் கருமாதி வரை எல்லாத்துக்குமே ஊழல் தான், எல்லாத்துக்குமே லஞ்சம் தான். அந்தந்த ஊரா தலைவர் கவுன்சிலர், சென்னையா கவுன்சிலர், பொருளாளர், இவன் அவன் எம்எல்ஏ, எல்லாருமே கட்டிங் போகாமல் இருக்கவே இருக்காது. ஏடிஎம்கேலையும் ஒயின் ஷாப் வருது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறேன் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. என்னத்தை மூடினாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ஒயின் ஷாப் இருக்குன்னா 500 கூட மூடி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய வந்துட்டு அவங்க இருக்கும்போது ஃப்ராடு தான், நிறைய ஊழல் தான். ஊழல் தான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாங்க. மக்கள் அப்போவே வெறுத்துட்டாங்க. ஸோ அதுமாரி கலைஞர் தூக்கி ஜெயிலில் போட்ட பிறகு அப்புறம் வெளில வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். அதுக்கு அந்த 5 வருஷம் தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் டிஎம்கே வந்துருச்சு. ஸோ மக்கள் வந்து ஒரு பாவப்பட்டவங்க, தமிழ்நாட்டு மக்கள் டக்குன்னு பார்த்தோன்னா பாவப்பட்டு அந்த இந்த இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த சரி பாவண்டா போட்டா கலைஞரே பாவம் தூக்கி போட்டாங்க, அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக டிஎம்கே ஓட்டு போட்டாங்க. இவங்க அவுட் ஆகிட்டாங்களா, மறுபடியும் பார்த்தா அதே ஊழல், அதே கொள்ளை கொலை, ஒர்க்கா மக்கள் தாங்கலை டிஎம்கே. ஸோ மறுபடியும் என்ன பண்ணாங்க மக்கள், மறுபடியும் ஏடிஎம்கே கொண்டு வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டு வந்தாங்க, மறுபடியும் ஒரு ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா அதே கொலை அதே தான் சேம் பிரச்சனை, சொன்னதே தான் திருப்பி 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 அதே ஊழல் தான். ஸோ அதனால ஏடிஎம்கேவும் சரி கிடையாது. ஸோ இந்த 4.5 வருஷம் எடப்பாடி கொடுத்தாங்க, அதனால யூஸே பண்ணலை. அந்த 4.5 வருஷத்தில் இந்த சாத்தான் குளத்தில் அப்பம் போல செத்தான் பாவம், அதை பற்றி கண்டிக்கவே இல்லை, அதை பற்றி அறிக்கை இடவே இல்லை. இந்த எவனோ 7, 8, 9 பேர் சொன்னாங்க, அதில் ஒரு 2 பேர் செத்து போனாங்களாம், மீதி பேருக்கும் அதை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைவேற்றலை, மேல்முறையீடு பண்ண போகிறாங்களாம். அப்பம்புள்ளைய பாவம் கொடுமை பண்ணி சாவடிச்சானுங்க. இந்த டிஎம்கேல அஜித்குமாரை சாவடிச்சாங்க அந்த பையனை. ஸோ அதையும் எவனும் கேட்கல. இப்போ அதே மாதிரி தூத்துக்குடியில் 15 பேரை சுட்டு கொண்டான் இந்த ஆள், எம்எல்ஏ சிஎம்மாக இருக்கும்போது ஆர்டர் கொடுத்து, இந்த மயிர் பிடிங்க ஒரு ஏதாடி பெரிய மிலிட்ரி நடத்துறாரு, ஹிட்லர் நடப்பு ஓகே பண்ணி சுட்டு அவனை காலி பண்ணானு. ஸோ மாதிரி நிறைய பிரச்சனைகள். இந்த டிஎம்கேல சொன்னாங்க, நாங்கள் வந்தால் கிழிச்சிருவோம், என்னத்தை கிழிச்சிருவோம், நீட் எக்ஸாமை ஒழிச்சிருவோம்னா ஒரு மயிரும் பிடுங்க முடியல சிஎம்எல்ல இப்போ ஸ்டாலினால். ஸோ அதனால் வந்துட்டு சொல்லி 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 போர் அடிக்குது. விஜய் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் பிஜேபி ஒரு கூட்டணி வச்சுன்னு ஊழல் பண்ணுறாங்க கூட. சாமி போதண்டா சாமி, நீங்கள் விலகிடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் வந்து ஏடிஎம்கேவும் ஓட்டு போடலை. சொல்லப்போனால் ஓரளவுக்கு காசு வாங்கணும் போட்டுக்கலாம். இந்த பழைய ஜென்மங்கள் இருக்குல்ல, பழைய நாய்ங்க வந்து ஜாதி வரி பிடிச்சவங்க, இவங்கெல்லாம் ஏதோ ஓட்டு போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மேபி. ஸோ அதனால் வந்து மக்கள் தான் திருந்தணும். மக்கள் திருந்தினாதான் மட்டும் நல்லாட்சி அமையும். பாட்டில் சொல்லிக்கிற மாதிரி மக்களே மக்கள் நினைச்சாதான் மாற்றம் வரும், எல்லாம் வராது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், எம்ஜிஆர் பாட்டிலே வரும், இனிமேல் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம். அவர் சொன்னது கரெக்டு தான். ஸோ மக்கள் கிட்ட இப்போ என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா நாம தான் சேஞ்ச் பண்ணணும். நாம் முன்னேற்றம் மட்டும்தான் தெரியும். வீட்டிலே இருந்தால் எந்த சேஞ்சும் நடக்காது. ஒரு மேபி நீ வீட்டிலே தான் ஒன்று சுற்றி 10 பேர் சம்பாதிச்சு உனக்கு 10 வருமானம் தான், நீ சேஞ்ச் ஆகிடலாம். பணம் தான் மாற்றத்தை உண்டாக்கும், பணம் வேணும். ஸோ அந்த பணம் வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணணும். அதை வந்துட்டு நல்ல அரசாங்கம், நல்ல தலைவன் வரணும். அதுதான் விஜய். நல்ல தலைவன் வந்தால் தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும், நம்மளோட தலையெழுத்து மாறும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லாட்சி அமையணும், அதுக்கு விஜய் தான் வேண்டும். ஸோ வந்து ஏடிஎம்கேவுக்கு யாரும் பெருசாக எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. அதேமாதிரி ஏடிஎம்கே ஓட்டு போடணும் யாருமே ஊருக்கு போகல. ஏடிஎம்கே யாரெல்லாம் மறந்த பேருக்கு தான் கூட்டணி, பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணி அந்த கூட்டணி. அந்த பக்கமான டிஎம்கே காங்கிரஸ் 25 கட்சி 30 கட்சி 40 கட்சி கூட்டணி வச்சுன்னா பிரயோஜனம். எவன் உனக்கு மக்களுக்கு நல்லது பண்ண வரான்? எல்லாமே ஊழல் பண்ண தான் வரானுங்க. எல்லாமே ஜாதி வரி பிடிச்ச கட்சிகள்லாம் இருக்குது. நம்ம திருமாவளம் மாவட்டம், பாமக,
அன்புமணி ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு வேற கட்சினா இருக்கு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்கானுங்க. இந்த சீமாலாம் கூட நாய் மாரி கத்தின்னு கிடப்பாப்புல, பேசக்கூட நல்லா, பட் ஆனால் நோ யூஸ், பேசினா போதும். ஸோ வந்து ஒரு டெக்னிக்கலாக அந்த அளவுக்கு மூவ் பண்ணது. நான் பல வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது, மக்களை மயக்கி ஓட்டு வாங்கவும் தெரியாது. நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு டெக்னிக்காக பேசி வாங்கவும் தெரியாது. ஆனால் அவனா கத்தி விட்டா மக்கள் ஓட்டு போட்டுவாங்க, போட மாட்டாங்க. நீ மட்டுமா இருக்க தலைவனா, 1008 பேர் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் தலைவன், நான் தான் தலைவன், நான் தான் தலைவன்ற மாதிரி, நானும் ரவுடி நானே ரவுடின்ற மாதிரி. ஸோ எல்லாமே எலெக்ஷன் தலைவனாக நின்று வராங்க. ஸோ இதெல்லாம் மக்களே ஏடிஎம்கேவும் வர தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்தாலும் டிஎம்கே என்ன ஊழல் பண்ணுறாங்களோ, தூய சக்தி இல்லாமல் தீய சக்தி இருக்கிறவங்களும், அதாவது ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தின்ற மாதிரி ஏடிஎம்கேவும் தீய சக்தி தான். அவரோட ஊழலை செங்கோட்டையன் நார் கிழிச்சு தொங்க விடுறாரு. செங்கோட்டையன் ஊழல இந்த உன்னை பற்றி நான் சொன்ன நாரி போயிடும், என்னை பற்றி நீ சொன்ன நாரி போயிடும். ஸோ 2 பேருமே நாரி போனவங்க தான். ஏடிஎம்கள் இருந்து நாரி போனவங்க, அவங்கள சுற்றி நிறைய ஏடிஎம்களை நாரி போனவங்க தான் இருக்காங்க. எல்லாமே கோடி கோடியை கொள்ளைச்சி வச்சுக்கிறாங்க, காசு கோடி கோடியே வச்சுக்கிறாங்க. எவனுமே நல்ல பசங்க கிடையாது. ஸோ ஒருத்தன் தண்ணியில் வந்து தர்ம குறைச்சி 3 நம்பர், அந்த மாதிரி முட்டாளான இடியட்டான அமைச்சர் எம்எல்ஏ இருந்திருக்கானுங்க ஏடிஎம்கேல. ஸோ வந்துட்டு ஒரு நல்ல தலைவன் வரட்டுமே. நீங்க எல்லாம் ஒதுங்கி போனா என்ன, மொத்த விட்ட மாட்டேங்கிறானுங்க. பணம் 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 பணம், ஜெயிக்கணும் 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 ஆசை. ஸோ மக்களே, ஏடிஎம்கேவும் தேவையில்லை, ஏடிஎம்கேவும் வர தேவையில்லை. அவங்க எதிர்கட்சியோட வருவாங்கன்னு தெரியல, மேபி எதிர்கட்சியோட வர சான்ஸ் இல்லை போல, அவுட். எடப்பாடி டெட் பாடி கட்டிடுவாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து ஸ்டாலினுக்கு டெட் பாடி கட்டிடுவாங்க. டிவிகே தலைவர் விஜய் மட்டும்தான் வருவார். ஸோ மேபி மெஜாரிட்டியில் பயங்கரமாக ஜெயிச்சிட்டாருன்னா வேற லெவல் விஜய். இப்போவும் சொல்கிற மக்களே, ஒன்று விஜய் வந்து ஜெயிச்சு சிஎம் ஆகணும். மேபி வின்னர் ஆகிட்டார்னா நோ ப்ராப்ளம், ரன்னர் ஆகிட்டாரா நோ ப்ராப்ளம். ஒய் ஆப்போசிட் டீம் களத்தில் ஒன்று ஏல இருக்கணும், இல்லை பியில் இருக்கணும். சி வந்து வெளியிலேருந்து கை தட்டக்கூடாது. ஸோ வந்து வேல்வித்தை விஜயன் வந்து டிவிகே தலைவர் வந்து ஒன்று வின்னர் தலைவன், அப்படி இல்லையா ரன்னர், ரெண்டுமே ஓகே தான். ஒன்று எதிர்த்து நின்று சண்டை போடணும், சண்டை செய்யணும். அப்படி இல்லைன்னா சண்டையில் வின் பண்ணணும். களத்தில் முதல்ல இறங்கணும். இறங்கியாச்சு, ரெடி ஆகிட்டாரு, மக்கள் வந்துட்டு அவருக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் தான் சிஎம் ஆகிறார். ஸோ டிஎம்கே அவுட்டு, ஏடிஎம்கே அவுட்டு, டிவிகே தான் வின்னர். ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே அவுட்டு, டிவிகே வின். மக்களே, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ டிவிகே தலைவன் தான் சிஎம் ஆகிறார். ஓகே, நன்றி.